ஹாய் மக்களே, குட் ஈவினிங். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இது ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் ஃபார் டுமாரோஸ் NIACL ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். என்ன சார் லாஸ்ட் மினிட் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நாளைக்கு எக்ஸாம் எப்படி இருக்க போது, நீங்கள் எப்படி அட்டன் பண்ணலாம், சின்ன சின்ன டிப்ஸு மக்களே நோட் பண்ணிக்கோங்க. மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மக்களே, நம்மளோட ராயல் பாஸ் யாருக்காவது வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா CWJ50 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள். ஓகே, நாளிலேருந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் இருக்காது. வேணுன்றவங்க வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க மக்களே. எஸ், வீடியோக்கு போயிடலாம். எஸ், இந்த வீடியோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, NIACL ப்ரிலிம்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸாம் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மக்களே, எக்ஸாம் லெவல் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RRB PO ப்ரீ SBI கிளர்க்கு ப்ரிலிம்ஸ். ஓகே, கிட்டத்தட்ட அது இது எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு அந்த லெவலில் தான் இருக்கும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் போது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிக அட்டெம்ப்ட் போடுறீங்களோ, ஏன்னா அவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸும் இருக்கும். நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். நீங்கள் வந்து 27+ அட்டன் பண்ணலாம் இங்கிலீஷில். அதே மாதிரி ரீசனிங்லேயும் வந்து 30 கிட்ட அட்டன் பண்ணலாம். எல்லாத்தையும் மேக்ஸிமம் 25க்கு மேலே அட்டன் பண்ணலாம். மேக்ஸில் எல்லாத்தையுமே நல்ல அட்டெம்ப்ட்ஸ் கொடுக்கலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல அட்டெம்ப்ட்ஸ் கொடுப்பீங்க. நல்ல அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் அதிகமாக வரும். கட் ஆஃப் ஹையாக தான் இருக்க போகுது. ஓகே, லாஸ்ட் இயரும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த வட்டமும் அப்படி தான் இருக்க போகுது. லாஸ்ட் இயர் சம்திங் அரௌண்ட் 120 வேகன்சிஸ் கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வட்டம் வந்து AO எக்ஸாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஜாப். 120 வேகன்சிஸ் இருந்துச்சு. இந்த வட்டம் 193 ஐ கெஸ். ஓகேவா, 73 வந்து வேகன்சி அதிகமாக இருக்குது. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மக்களே. இன்சூரன்ஸ் செக்டரில் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் வேலை ஸ்மூத்தாக வேலை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மக்களே இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே, வேற என்ன விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும்போது நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். கொஷினை சூஸ் பண்ணுற கொஷினை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். என்னென்ன கொஷின்லாம் ஈஸியாக இருக்கும், என்னென்ன கொஷின்லாம் பார்த்தோன்னே போட முடியுது, நீங்கள் ஆல்ரெடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற கொஷினை மட்டும் அட்டன் பண்ணுங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ஏதாவது ஒரு கொஷினை புதுசாக ட்ரை பண்ணாதீங்க. படித்த மொத்த விதையும் இறக்கிட்டு வாங்க. ஓகேவா, எல்லா கொஷினும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி லெவலில் தான் இருக்கும். கட் ஆஃபும் ஹையாக தான் இருக்கும். ஏன் கட் ஆஃப் ஹையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆல் இந்தியா லெவல் எக்ஸாம் மக்களே. இந்த ஒரு 193 போஸ்டிங்க்கு வந்து இந்தியா லெவல் எல்லாருமே வந்து போட்டி போடுவாங்க. நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க? ஓகே, அதனால் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். இந்த இதில் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அடுத்து வர எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகே, அது ஒரு நல்ல ஒரு ஸ்கேலாக கூட உங்களுக்கு இருக்கலாம். நல்லபடியாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, அதை தவிர்த்து எனக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மக்களே அட்மிட் கார்டு, ஃபோட்டோ, ID ப்ரூஃபு, பேனா எல்லாத்தையும் நோட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருங்க. அங்கே போய் லாஸ்ட் மினிட் பேனிக் ஆகாதீங்க. நீங்கள் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கனாலே பாதி கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அங்கே போய்ட்டு நீங்கள் அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி பதறினீங்க அப்படின்னா எக்ஸாம்லேயும் சரியாக பண்ண முடியாது. அதனால் இதெல்லாம் முன்னாடியே நீங்களே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க மக்களே. அதை தவிர்த்து எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் படிச்சுட்டு போகிறத மட்டும் அட்டன் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா புதுசாலாம் எதுவும் அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய அட்டெம்ப்ட் போடணும். ரொம்ப அட்டெம்ப்ட்ஸ் போடுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப கூலாக கொஷினை கரெக்டாக சூஸ் பண்ணி அட்டன் பண்ணுங்கள் மக்களே. தட்ஸ் ஆல். அதான் சொல்லணும்னு நினச்சேன். எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க மக்களே. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். டாடா, பாய்.